இங்கே கன்சீவ் ஆனது தெரிஞ்சிச்சு. அண்ணன் தங்கச்சி முறையா? என் பேர் சத்யா. நான் அரநாயம் பக்கத்தில் மாமண்டை என்ற ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வர்றேன். நான் வந்து ஒரு பையனை லவ் பண்ணேன். அது வீட்டுக்கு தெரிஞ்சு. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க? நான் படிச்சிட்டு இருந்தேன். என்ன படிச்சிட்டு இருந்தீங்க? ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ 12th படிச்சுக்கிட்டு இருந்தேன். 12th படிக்கும்போது லவ் பண்ணிட்டீங்க? வர்ற மாதிரி 10thலேருந்தே தெரியும் மேடம். அப்புறம் 2 பேரும் பேசி பழகணும். அதுக்கப்புறம் 11th லாஸ்ட்ல தப்பு நடந்து போச்சு மேடம். அடங்கம்மால எங்க மீட் பண்ணீங்க? எங்க போனீங்க? வீட்டில் தான். யாரு வீட்டுல? எப்படி? அடங்கொக்காலவனி எப்படி? வீட்டில் யாரும் இல்லை. வீட்டுக்கு கூப்பிட்டியா? என்ன பண்ணலாம் அவங்கள எல்லாம்? பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள. அதுக்கப்புறம் எனக்கே தெரியாது மேடம். நான் கன்சீவ் ஆனது எனக்கே தெரியாது. 4.5 மாசமா தலை குளிக்கல மேம். வீட்டில் கேட்டாங்க, எதுக்கு 4 மாசமா நீ தலை குளிக்காம இருக்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கே தெரியாம வயிற்றுல கல் இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனா இது புதுசா இருக்கு இப்படி. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. அங்கே கன்சீவ் ஆனது தெரிஞ்சிச்சு. அப்புறம் அந்த மேம் சொன்னாங்க, 4.5 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு, குழந்தைங்க அழிச்சிங்கன்னா பொண்ணுக்கு தான் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னாங்க. பொண்ணு செத்தாலும் பரவாயில்ல, ஆனால் குழந்தைய அழிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை பசங்க? அடங்கம்மால அழிக்கவே முடியல என்னால. அப்படியே ரொம்ப வேதனைப்பட்டு அழிச்சேன் மேடம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு செத்தாலும் பரவாயில்ல, நீங்க குழந்தைய அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அழிச்சிட்டாங்க மேடம். என்னடா வாழ்க்கை இது, மனுஷ வாழ்க்கை. அதுக்கப்புறம் ஒரு 4-5 மாசம் பேசாமே இருந்தேன் மேடம். அதுக்கப்புறம் மீண்டும் ஃபோன் பண்ணி நான் தான் மேடம் பேசினேன். திரும்ப பேசி 2 பேரும் பழக்கம் ஆரம்பிச்சிச்சு மேடம். இல்ல புரியல மேடம் இப்ப திரும்பவும் கன்சீவா இருக்கேன் மேடம். உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? நான் சேர்றது சரியா? நீ பண்ணறது சரியா? தப்பு தான் மேடம். அப்புறம் ஏன் பண்ற? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? பெத்தவங்க என்னதாம்மா பண்ணறது? 11வது படிக்கிறது பொண்ணு போய் குழந்தை வாங்கிட்டு வந்தா என்னங்க என்ன பண்ணுவா? அறிவு வேணாங்க. அப்பா அம்மா படிக்க அனுப்பிச்சா படிக்க வேண்டியதானே? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. தனியா வந்தியா அந்த பையனோட வந்தியா? தனியா தான் மேம். அந்த பையன் எங்க? அவங்க வீட்டுல தான் இருக்காங்க. அடங்கம்மால மறுபடியும் வீட்டுக்கு கூப்பிட்டியா அந்த பையனை? அம்மா வீட்டுல இல்ல, ஊருக்கு போயிட்டாங்க. அப்போ வீட்டுக்கு கூப்பிட்டேன். ஏமா கோவம் வராது? எனக்கே கோவம் வருது. அவ்வளோ கோவம் வருது கேட்கும்போது. உங்க அம்மாக்கு ஏன் கோவம் வராது? இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். அவங்களும் தான் மேம் தப்பு பண்றாங்க. யாரு? அவங்களும். அம்மா என்ன தப்பு பண்ணாங்க? இல்ல புரியல. எங்க அப்பா ஊர்ல இருக்கையில வேற ஒருத்தவங்களோட இருக்கிறாங்க. அதை பார்த்துக்கிட்டு என்னால இருக்க முடியல. அதுக்கு நீ என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நீ தப்பு பண்றியாமா? அதனால நான் தப்பு பண்ணல. ஹலோ, சிவபாலன் இருக்காருங்களா? இல்ல மேடம், அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஒத்து விடுவோம் பாட்டுக்கு. ஒத்து உலக சிவபாலனுக்கும் சத்யாவுக்கும் என்ன கனெக்ஷன்? தெரியல மேடம், லவ் பண்றதா சொன்னாங்க. லவ் பண்றாங்களா? சிவபாலன் என்ன சொல்ற? இந்த பொண்ணு சிவபாலன் நம்பி வீட்டை விட்டு ஓடி வந்துருச்சு. அவங்க வீட்டு வந்து அவங்க வீட்டுல வந்து சிவபாலன் மேல வந்து கடத்தல் கேஸ் போட்டு ஸ்டேஷன்ல இருக்காங்க மேடம். இதெல்லாம் அங்கதான் மேடம் தான். யாரு? சிவபாலன் ஸ்டேஷன்ல இருக்கானா? ஆமா மேடம். அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி பொண்ணை கடத்திட்டான்னு சொல்லி அவங்க மேல கேஸ் கொடுத்து 2 days அங்கதான் மேடம் இருக்கான். சோலி முடிச்சு. அந்த பையனோட தான் வாழ போறியா? உறுதியா இருக்கியா? அவன் வேண்டாம் சொல்லிட்டான்னா? ஊம்புடா ஊம்புடா மூச்சு முட்டை ஊம்புடா. இல்ல மேம், அவங்களும் வேணும் தான் மேம் சொல்றாங்க. வீட்டுல எங்க அம்மாவுக்கு ரொம்ப பயப்பேன். எங்க அம்மா வந்து அவங்கள நிறைய தடவை அடிச்சிட்டாங்க மேடம். அதனால பயப்படுறாங்க.
அண்ணன் தங்கச்சி முறையா? அடங்கொம்மால எப்படிம்மா ஒத்துப்பாங்க? ஏம்மா அறிவு வேணாங்க. எங்கள் அம்மா சரியில்லாதனால தான் மேம் அவங்க குடும்பமே என்ன வேணான்னு சொல்லுது, இல்லைன்னா கூட கூட்டிகிட்டு போயிடுவாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. உங்கள் அம்மாவோட குணம் தானே உனக்கு வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடங்கொக்காலவனி. அவங்களுக்கு மயம் வேணும், எனக்கு அண்ணன் வேணும். அவங்க கூட இருந்து தப்பாலாம் இருந்திருக்கேன். 5 தடவை பார்த்துருக்குறேன் மேடம். என்ன எழவி அது? யார் அது? அவங்க எங்க ஊரு தான். எனக்கு அண்ணன் வேணும், அவங்களுக்கு மயம் வேணும். வர்ற மாதிரி ஏம்மா உங்க அம்மாவோட வருத்தத்துல உனக்கு அது நியாயமா படலையா? உனக்கு அடிக்க வச்சாங்கல்ல உன்ன? கிறுக்கு பையல புட்டா பையல செத்த பையல காலேஜுக்கு அனுப்பிச்சாங்கல்ல? அவங்க அழுறதோட அந்த வருத்தம் புரியுதா உனக்கு? உடனேயோட ஒரு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பானா? பக்கத்துல போய் கருப்பு எனக்கு தெரியாதுமா. இவங்க கையெழுத்து என்ன பண்ணாலும் என்ன கொடுமை சரவணனது. இந்த பொண்ணுக்கு எனக்கு சம்மதம் கிடையாது. இனி அந்த பையன் தான் முடிவு சொல்லணும். எனக்கு இதுல எந்த இது என்ன நம்பி விட்டுட்டு வந்தானே. ஹலோ மேடம். சிவபாலன் பேசுறீங்களா? ஆமா மேடம். ஏன்பா முகக்கவசம் போடுறதுனால எந்த பயனும் இல்ல. படிக்கிற புள்ளட்ட ஏன்பா இப்படி நடந்துக்கிட்டீங்க? நான் மேடம் அந்த பிள்ளை மேடம் வேணா தப்பு மேடம். இல்ல புரியல. அந்த புள்ள மேல தப்புன்னா? அந்த பிள்ளை பழகினதே ஃபர்ஸ்ட் மேடம். நானா போல மேடம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஏன்பா ஒரு பொண்ணுக்கு இப்படி ஆசை காமிச்சு அவளுக்கு ஒரு குழந்தையும் கொடுத்துட்டு சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிறட பேப்புண்டமா? அவன் மேலதான் தப்பு சொல்றீங்களே, இது ரொம்ப அநியாயமா தெரியலையா? நானா ஆசை காமிக்கல மேடம். நானா போறேன் மேடம். அந்த பொண்ணுதாமா என்ன மேடம் என்ன கூப்பிடுறது எல்லாம் பழகுறது மேடம். அடங்கொக்காலவனி. அப்ப உங்களுக்கு அந்த பொண்ணு மேல விருப்பமே கிடையாது? விருப்பமா இருக்கு மேடம். ஆனா விருப்பமா இருக்கு மேடம். ஆனா எங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு 2 தங்கச்சி இருக்கு மேடம். ஓ, இதெல்லாம் உங்களுக்கு பழகும் போது தெரியலையா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி. என்ன பண்ண போறீங்க? சரிங்க மேடம், நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். அப்படியா?